இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 37 அவா அறுத்தல். குறள் எண் 368. அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அது உண்டே தவா அது மென்மேல் வரும். நல்ல அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அது உண்டே தவா அது மென்மேல் வரும். தவா அது என்று துன்பம் மென்மேல் வரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவா இல்லாதவர்க்கு வரக்கடவதொரு துன்பம் இல்லை. ஒருவருக்கு பிற காரணங்களால் இன்றி அத்தொன்றும் உண்டாயின் அதனானே எல்லா துன்பங்களும் முடிவின்றி இடைவில்லாமல் வரும் என்கிறார். அதாவது ஆசை இல்லையே துன்பம் இல்லை. ஆசை நீங்கி வாழ்பவர்களுக்கு துன்பம் நீங்கும், இன்பம்தான் இருக்கும். ஆசை மிக மிக துன்பங்களே மிகுதியாகும். எனவே எவ்வளவு சிறந்த பொருளின் மீதும் ஆசை வைக்கக்கூடாது. ஆசைக்கு நெஞ்சில் இடமில்லை என்றால் துன்பமும் இல்லை. ஆசைக்கு நெஞ்சில் இடம் உண்டானால் துன்பமானது முடிவில்லாமல் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும். அதனால் ஆசையை ஒழிக்க வேண்டும். ஏன் ஆசையை ஒழித்தாலே நாம் நன்றாகவே வாழலாம். அதாவது என்னென்னா, சில பெண்கள் தான் என்ன செய்வாங்கன்னா, ஏற்று வீட்டுக்காரன் பாரு அவன் கலர் டிவி வாங்கிட்டான், நீங்கள் இன்னும் அந்த ஒயிட்டை பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இருக்கீங்க அப்படின்றது மாதிரி சொன்னால், அப்போ அந்த கணவன் என்ன செய்வான்? எவ்வளோதாவது கிணறப்பட்டு வாங்கத்தான் செய்வான். அது இருக்கக்கூடாதுங்க. அந்த ஆசை இருக்கக்கூடாது. நமக்கு தொலைக்காட்சி தேவைதான். தொலைக்காட்சி செய்தி பார்ப்பதற்கும் சில பெண்கள் சில நாடகங்கள் விரும்புவார்கள். அதற்கும் தான் தேவையை ஒழிய அதற்காக நாம் அவர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு ஆசையை வளர்த்து கொள்ளக்கூடாது. அந்த ஆசையினால் எத்தனை குடும்பங்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் செய்தித்தாளிலே பார்த்திருப்பீர்கள். கடன் தொல்லையால் இப்படி வாங்கி கடன் தொல்லையால் கடைசியில் துன்பமே குடும்பமே தற்கொலையாகும். இவங்க மட்டும் இல்லை, இவங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்குல்ல, பாவம் அது என்ன செய்யும்? அந்த குழந்தையும் கொண்டுட்டு இறந்துருவாங்க. எவ்வளோ பெரிய இது! தெய்வப்புலவர் அதான் முன்ன சொல்லிடுறாரு. 2000 ஆண்டுகளுக்கே முன்பே சொல்லிடுறாரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆசையை ஒழி, இருக்கிறதை வைத்து வாழ், நிம்மதியாக வாழலாம். அடுத்தவனை பற்றி போட்டி போட்டுக்கொண்டு அவன் இப்படி இருக்கானே நாம் இப்படி வாழலாமே, அதுக்காக தான் அவர் அழுக்காருன்ற ஒரு குறளையே சொல்கிறாரு. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். இந்த 4 குணங்களும் அழுக்காறு பொறாமை, அவா ஆசை, அழுக்காறு அவா வெகுளி கோபம், அழுக்காறு அவா இன்னாச்சொல் வெகுளி, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல்லாம் கடும் சொற்கள். இந்த 4 குணங்களும் அற்றவனே தான் யார்? அறம் சார்ந்தவன். மனிதன் அறம் சார்ந்தவனாக வாழ வேண்டும். அதுதான் அவர் சொல்கிறாரு. இல்லைன்னா எதுக்கு அவர் இந்த அளவுக்கு 117 மொழிகளில் உலகத்திலேயே தமிழ் மொழிக்கு தாங்க செம்மொழி அந்தஸ்தே கிடைச்சிருக்கு. அந்த அமெரிக்காவிலே பல்கலைக்கழகத்திலே மிகப்பெரிய பல்கலைக்கழகத்திலே செம்மொழி அந்தஸ்து தமிழ் மொழிக்கு தான் கிடைத்திருக்கிறது, ஹார்ட்வேர் பல்கலைக்கழகத்தில். அப்போ என்னென்னா, திருவள்ளுவரால் தமிழ் மொழிக்கு பெருமை. பேரறிஞர் அண்ணா பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 குறள்களையாவது சொல்லுவாருங்க. பேரறிஞர் அண்ணா அவருடைய உரை இதை நான் படிச்சிருக்கேன், அதெல்லாம் சொல்கிறேன். அதுவும் எப்பொருள் மெயினாக அவர் என்ன சொல்வது? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மனிதனுக்கு அறிவு எதுனா, ஒருத்தன் மேடையில் பேசுகிறான்னா அவன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருளை காண்பது அறிவுன்னு சொல்கிறாரு. மெய்ப்பொருளை, அதனுடைய உண்மைத்தன்மையை காண்பது தான் அறிவுன்னு சொல்கிறார்.
அதனால் மாணவ செல்வங்களே, தயவு செய்து பேரறிஞர் அண்ணா மாதிரி ஒரு நல்ல ஒரு படிப்பினை படிக்க வேண்டும். நான் எதுக்கு அண்ணாம்னா, அது அரசியலை பேசலை இந்த இடத்துல. அவர் இறந்துட்டார். அவர் அரசியலை பேச வரல. அவர் நல்ல மனிதர். பேரறிஞர் அண்ணா நல்ல மனிதருங்க. ஒரு தடவை ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு தடவை அவர் முதலமைச்சர் ஆன சமயம் அங்கேருந்து கார் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போனா அவர் எனக்கு பின்னாடிலாம் ஏகப்பட்ட கார்கள்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 கார் தான் வந்துக்கிட்டு இருக்கு. வந்த உடனே என்ன செஞ்சிட்டான்னா, அப்போ அரிசி தட்டுப்பாடு அதிகம். அப்போ உடனே நிறுத்துகிறான். நிறுத்தி கையை காமிச்சு நிறுத்தி அந்த இன்ஸ்பெக்டர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தான் போட்டிருப்பாங்க. அப்போ கையை காமிக்கிறாப்புல. கையை காமிக்க உடனே ஒருத்தர் சொல்கிறாப்புல, அவர் முதலமைச்சருங்க அப்படின்னு. சார், நான் இருக்கட்டும், என்னுடைய கடமையை செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சுருக்காரு, உள்ளே போய் செக்கப் பண்ணியிருக்காரு பின்னாடி இருக்கலாம் உள்ள. உடனே இவர் என்ன செஞ்சுருக்கார், பேரறிஞர் அண்ணா கீழே இறங்கி அவர்கிட்ட, அந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கிட்ட, சார் உங்கள் நேம் என்ன, உங்கள் பேர் என்ன அப்படின்னு எழுதியிருக்காரு. நீங்கள் எந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கிறீர்கள், எந்த ஊரில் வேலை பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காரு. அப்படின்னு எழுதிட்டு போயிட்டு இவன் நைட்டிலேருந்து தூக்கமே இல்லை, மறுநாள் காலையில் என்ன வருதோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காப்புல. அங்கேருந்து அவர் அந்த அவங்க கலெக்டர் அலுவலகத்துக்கு எழுதி, அவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு எழுதி, அவருக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு. யார், தாசில்தாராம். அவர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அடுத்த ப்ரமோஷன் டெப்டி தாசில்தார். இவர் தாசில்தாராகவே ப்ரமோஷன் வந்திருக்கு. அவருக்கு அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி. என்ன, நம்ம எதிர்பாராத, நமக்கு இன்றைக்கி வேலை போயிடும் நம்ம எதிர்பார்த்தோம், ஆனால் நமக்கு ப்ரொமோஷனே வந்திருக்கு, அதுவும் தாசில்தார் ப்ரொமோஷன். அப்போ இந்த மனப்பான்மை யாருக்குங்க வரும்? சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் பேரறிஞர் அண்ணாவுக்கு தான் வரும். இந்த மனப்பான்மை பேரறிஞர் அண்ணாவுக்கு தான் வரும். நான் உண்மையிலே எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. என்னையா இது, நேற்று இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கேன், இன்றைக்கி இப்போ உனக்கு ப்ரொமோஷனே வந்துருச்சு. தாசில்தாரை போய் ஜாயின் பண்ண உடனே ஜாயின் பண்ணிட்டாப்புல. உடனே இவர் அறிஞர் அண்ணாவுக்கு உடனே ஃபோன் பண்ணியே, ரொம்ப மிக்க மிக்க மகிழ்ச்சி, நம்ம நன்றி சார், நன்றி அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்கேன். இது நடந்த உண்மைங்க, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. பொய்யாலாம் எழுதலை. ஏன்னா எழுதுகிற சொற்பொழிவாளர், அதை எழுதின புத்தகத்துக்காரர் நல்ல ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞர். அதனால் அவர் கரெக்டாக சரியான முறையில் எழுதியிருக்கார். மாணவ செல்வங்களே, தயவு செய்து நல்ல மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள், நல்ல பண்பை வளர்த்து கொள்ளுங்கள். அப்படி வளர்த்து கொண்டால் உங்களுடைய வாழ்வு சிறக்கும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம்.